தீபாவளி பண்டிகையொட்டி மதுரையில் பட்டாசு ஆடைகள் விற்பனை களை கட்டியுள்ளது. இது குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ஜான்சியிடம் கூடுதல் தகவலை கேட்கலாம். ஜான்சி, சொல்லுங்க, தற்போது நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? அங்க தீபாவளிக்கான மக்கள் எந்த அளவுல கூட்டம் அதிக அளவுல காணப்படுது? மதுரையை பொறுத்தவரை தீபாவளி விற்பனை என்பது அமோக விற்பனையில் தான் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நான் நின்றுட்டு இருக்க இந்த இடம் வந்து மதுரை விளக்குத்தூண் பகுதி. இந்த இடத்துல வந்து புத்தாடைகள் வாங்குவதற்காகவும் பட்டாசுகளை வாங்குவதற்காகவும் மக்கள் அதிக அளவில் வந்து வருகை புரிவதை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. இந்த மதுரை பகுதி மக்கள் மட்டும் இல்லாது மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 தென் மாவட்டங்களை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் வந்து தான் வந்து புத்தாடைகளையும் பட்டாசுகளையும் வாங்கி செல்வர். இந்த வருடம் வந்து இந்த பட்டாசு விற்பனை என்பது ஓரளவிற்கு வந்து குறைவாக இருக்கதா இந்த விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றாங்க. ஏன்னா தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாக மழை பெய்த காரணத்தால் இந்த வருடம் விற்பனை குறைவாக உள்ளது என்றும், மேலும் புத்தாடைகள் வாங்குவதற்காக மக்கள் அதிக அளவில் அலைமோதி கொண்டிருக்கின்றனர். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இந்த இடத்துல கூட வந்து தெருவோர கடைகள், அதாவது சாலையோரம் அமைக்கப்பட்ட கடைகளை கூட விற்பனை அதிக அளவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் வந்து பெரிய கடைகளுக்கு போய் தங்களுடைய பணத்தை வந்து விரக்தி செய்வதை விட சாலையோர கடைகளில் வந்து விலை மலிவாகவும் மற்றும் ஆடைகள் வந்து தங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய இருக்கும் வகையில் அந்த ஆடைகளை வந்து தற்போது வாங்கி செல்கின்றனர். இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் விதமாக மதுரை மாநகர காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் அதிக அளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளை மற்றும் வந்து போக்குவரத்தினை மாற்றியும் தற்போது அமைத்து வந்துள்ளனர். ராஜலட்சுமி, ஜான்சி, கூட்ட நெரிசலை தடுக்க அங்கு செய்யப்பட்டிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை குறித்து சொல்லுங்க. மதுரையை பொறுத்தவரை வந்து ரொம்ப ஒரு 4 வீதிகளில் மட்டும்தான் வந்து பஜார்கள் அமைந்திருக்குதுன்னு சொல்ல முடியும். இந்த 4 வீதிகள், அதாவது கீழமாசி வீதி, தெற்கு மாசி வீதி, வடக்கு மாசி வீதி மற்றும் வந்து மேற்கு மாசி வீதி உள்ளிட்ட 4 வீதிகள்லையும் தான் வந்து முக்கியமாக பஜார்கள் அதிக அளவில் உள்ளது. எனவே இந்த பகுதியில் நிறுத்தக்கூடிய வாகனங்களினால் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடும் என்பதற்காக இந்த 4 பகுதிகளுக்கும் உள்ளேயும், அதாவது பஜார்களுக்குள்ளே வாகனங்கள் வராத அளவிற்கு வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்த்தோம்னா மதுரையில் 7 இடங்களில் வாகனம் நிறுத்துவதற்காக வசதிகளை மதுரை மாநகர காவல்துறையினர் செய்துள்ளனர். மதுரையில் உள்ள சேதுபதி உயர்நிலை பள்ளி மற்றும் வந்து மெஜிரோ காலேஜ், வைகை தென்கரை உள்ளிட்ட அது போன்ற 7 இடங்களில் வந்து வாகனம் நிறுத்துவதற்காக வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அதிக அளவில் இங்கு போக்குவரத்து, அதாவது கூட்ட நெரிசல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. எனவே இவர்களை கண்காணிப்பதற்காக 99 கண்காணிப்பு கேமராக்கள் மதுரையில் முக்கியமான இடங்களில் வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கண்காணிப்பு கோபுரங்கள் பயன்படுத்தி பைனாக்குலர்களின் மூலம் மக்களுக்கு ஏதேனும் ஆபத்து உள்ளதா, அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து வேறு எதுவும் அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு ஒரு 100கணக்கான காவல்துறையினர் இந்த பஜார் பகுதி முழுவதும் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் மதுரையை பார்த்தோம்னா வந்து ஒவ்வொரு வருடம் தீபாவளிக்கும் வந்து இரவு 3 மணி வரைக்கும் கூட வந்து இங்கே இந்த பகுதியில் வந்து வியாபாரம் நடைபெற்று கொண்டிருக்கும். ஆனால் இந்த வருடம் வந்து அசம்பாவித சம்பவம் எதுவும் நடைபெறாமல் இருக்கும். மேலும் வந்து இந்த மழை மேகமாக தற்போது மதுரை காணப்படுவதால் மழை வந்தால் பல்வேறு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதற்காக இன்று இரவு 12 மணி அளவிலே இந்த பஜார்களில் வைக்கக்கூடிய கடைகளை அடைக்கும் மற்றும் வந்து பெரிய கடைகள் அனைத்தையும் வந்து மூடும்படி காவல்துறையினர் தற்போது வலியுறுத்தி கொண்டிருக்கின்றனர். எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு போக்குவரத்து இந்த முறை வந்து மாற்றியமைக்கப்பட்டுள்ளதால் மக்கள் தங்களுடைய ஆடைகளை வாங்குவதற்கும் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கும் எந்தவித சிரமமும் இல்லாமல் இந்த தீபாவளியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ராஜலட்சுமி, ஜான்சி, நீங்க தொடர்ந்து இணைப்புல இருங்க. அடுத்ததாக தீபாவளி பண்டிகையொட்டி திருச்சியில் ஜவுளி கடைகளில் விற்பனை களை கட்டியுள்ளது. இது குறித்து நமது திருச்சி செய்தியாளர் மகேஸ்வரிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், சொல்லுங்க, நாளைக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு எந்த அளவுல கூட்டம் காணப்படுகிறது? கடைகள்ல மக்கள் பொருட்கள் வாங்க எந்த அளவுல கூடியிருக்காங்க? வணக்கம் ராஜலட்சுமி. நேற்றையும் இன்றும் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை சென்னை, புதுச்சேரி மற்றும் வட மாவட்டங்கள் போல கனமழை இல்லை என்றாலும் தொடர்ந்து லேசான தூறலானது தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது. இந்த லேசான தூறல் தொடர்ந்து கொண்டிருப்பதனால் இன்று மதியம் வரையே பெரும்பான்மையான மக்கள் வீட்டை விட்டு வெளியில் வராமல் முடங்கியே இருந்தார்கள். அவருடைய இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டிருந்தது. நாளை தீபாவளி, இன்னும் தீபாவளிக்கு சில மணி நேரங்களே இருக்கின்ற சூழ்நிலையிலே திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் மற்றும் மெயின்கார்டு கேட்டு பகுதியில் இருக்கிற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சாலை, தெப்பக்குளம், பெரிய கடை வீதி உள்ளிட்ட பகுதிகள் தான் மிக முக்கியமான வணிக நிறுவனங்கள்லாம் இருக்குது. துணிக்கடைகள்லாம் இருக்கின்றன, பட்டாசு கடைகள் மற்றும் பல்பொருள் அங்காடிகள்லாம் இருக்கின்றன. இந்த பகுதியிலே இன்று மதியத்திற்கு பிறகு மழை தொடர்ந்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி தீபாவளிக்கு பொருட்களை வாங்க வேண்டுமே என்ற கட்டாயத்திலே பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேறி
மதியத்து பிறகு ஒரே நேரத்தில் அனைத்து பகுதியிலிருந்தும் ஏராளமான மக்கள் சத்திரம் பேருந்து நோக்கி குவிந்ததால் சத்திரம் பேருந்து நிலையத்தை நோக்கி வருகின்ற அனைத்து சாலைகளிலுமே போக்குவரத்து நெரிசலாக காணப்படுகிறது. அனைத்து கடைகளிலுமே மக்கள் வெள்ளம் அதிகமாகவே காணப்படுகிறது. குறிப்பாக ஜவுளி கடைகளிலும் தரை கடைகளிலுமே அதிகமான கூட்டமானது இருக்கிறது. நாம் தற்பொழுது நின்று கொண்டிருப்பது பழைய மதுரை சாலை என்ற பகுதியிலே இருக்கிற ஒரு மொத்த விற்பனை பட்டாசு கடை. தீபாவளி என்றால் பட்டாசு இல்லாமல் இல்லை. அந்த பட்டாசை கடைசி நேரத்தில் வாங்குவதற்காக இந்த கடையிலே ஏராளமானவர்கள் ஒரே நேரத்தில் குவிந்திருக்கிறார்கள். அதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த மழையினாலே தரைக்கடை வியாபாரிகளெல்லாம் வழக்கமான வியாபாரம் இல்லையே என்று வருத்தத்தில் இருந்தார்கள். மழை பெய்து கொண்டிருக்கிறதே நம்மளுக்கு எந்த அளவுக்கு வியாபாரம் நடக்கும் என்ற வருத்தத்தில் இருந்தவர்களுக்கு 2 மணிக்கு பிறகு மழை பெய்தாலும் பரவாயில்லை என்று வாடிக்கையாளர்கள் அதிகமாக வரத் தொடங்கியிருக்கிறார்கள். 2 மணிக்கு பிறகுதான் கடைக்காரர்கள் முகத்திலே ஒரு மகிழ்ச்சியை பார்க்கும் அளவிற்கு இந்த மழையானது வாடிக்கையாளர்கள் தீபாவளிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த கடைசி நேரத்திலே, அதாவது மழை பெய்து கொண்டிருந்தாலும் இந்த கடைசி நேரத்திலே தன்னுடைய வியாபார தீபாவளிக்கான பொருட்களை வாங்குவதற்காக வந்திருக்கிற ஒரு வாடிக்கையாளர் திருச்சியை சேர்ந்த ரங்கராஜ் என்பவர் நம்மோடு இருக்கிறார். அவரிடமே கேட்போம். திருச்சியில் தொடர்ந்து மழை பெய்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் தீபாவளிக்கான பொருட்கள்லாம் வாங்கிட்டீங்களா? தீபாவளிக்காக சாமான்லாம் வாங்கலாம்னு பார்த்தா நேற்றுலேருந்தே மழையாக இருக்குது, பெரிய தூரலாக இருக்குது. எப்போ தூரல் நிற்குங்கிற நாங்களும் காத்திருந்துட்டு தூரல் நிற்காதுங்கிற சூழலில் இன்றைக்கி பர்ச்சேஸுக்கு வந்துவிட்டோம். இப்போ பட்டாசு வாங்கியிருக்கேன், அடுத்த துணி கடைக்கு போகணும். இப்போதைக்கு மழை நிற்கிற மாதிரி தெரியல, பெரிய தூரல் திறந்தாப்புல விழுந்து தான் இருக்குது. எல்லாருமே அந்த தூரலுக்காக நிற்கணும்னு காத்திருந்து இப்போ பஜாருக்கு வந்ததுனால கூட்டமும் அதிகமாக இருக்குது பஜாரில். நன்றி, உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். ராஜலட்சுமி, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடைகள் மட்டும் இல்லை, அதாவது பிற்பகலுக்கு பிறகு அனைத்து கடைகளிலுமே பொதுமக்களாலும் வாடிக்கையாளர்களும் நிரம்பி காணப்படுகிறது. ராஜலட்சுமி, தீபாவளி பண்டிகையொட்டி ஜவுளி கடைகள் நிறைந்திருக்கும் மக்கள் கூட்டம் குறித்தும் அங்கு செய்யப்பட்டிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மதுரை செய்தியாளர், சென்னை செய்தியாளர், கடலூர் செய்தியாளர், கோவை செய்தியாளர், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.